இந்த மீம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பர்சனலா ரிலேட் ஆச்சு. இத விஷயங்கள சொல்ல வரோம் பார்த்தீங்களா? எவ்வளோ அநியாயம் பண்ணுவான், திருட்டுத்தனம் பண்ணுவான், முள்ளமாரித்தனம் பண்ணுவான், எல்லா பிராணத்தனம் பண்ணுவான். இதெல்லாம் நல்லா இருக்கியா? ஆனா ஏதோ ஒரு விஷயம் மக்கள் நல்லது செய்யணும், நல்ல விஷயமா பண்ணுவோம், ஒழுக்கமா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா? அதே மாதிரி மத்தவங்க எதுக்கு சொல்லுவான் பார்த்தீங்களா? டேய் நீ செய்றது தப்புடா, இவ்வளவு பண்ணக்கூடாதுடா, ஒழுங்கா இருடா அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா? அவனுக்கு மட்டும் தான் இங்க பிரச்சனையில இருப்பான். அவன் மட்டும் ஒரு தனி ஒரு டார்க்கான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அநியாயம், அக்கிரமமும் எல்லா பிராணத்தனும் பண்ற ஒரு கலர்ஃபுல்லான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். இதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். உண்மையான உலகம் இங்க கசக்கத்தான் செய்யும். ஏன்னா இங்க உண்மையான உலகத்தை குப்பையாக்கி வச்சுட்டாங்க. அந்த குப்பையை சரி பண்ணணும்னு நீங்க ஒரு ஆள் நினைச்சீங்கன்னா அந்த குப்பை எல்லாம் சேர்ந்து உங்களை நசுக்கி முடிச்சு விட்டுரும். இதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஆட்கள் தான் எல்லாத்துலயும் ஒரு இருக்காங்க. நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ப்ரோ அப்புறம் ப்ரோ பேசுறேன் வேற வழி இல்லத்தான். எனக்கு இப்ப இந்த குப்பையோட குப்பையா இருக்கிறத விட கடைசி வரைக்கும் நான் குப்பையை சுத்தம் பண்ண ட்ரை பண்ணி செத்து போனேன்றது ஒரு பேர் வச்சு இருந்துட்டு போட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம குப்பையை சுத்தம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ஐயா இதை ஏத்துக்கிற 1000 பேர் காத்து கிடக்கிறோம்யா. போதும்டா ஏத்துக்கிட்டாலும் போதும்டா. போய் விவசாயம் பாருங்களா ஐயா. உள்ள படிக்க வைங்களா. போதும்டா இது போதும்டா.